குடும்பங்கள் அழிஞ்சு நிறைய பேர் குடும்பங்களில் பிரிஞ்சு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வந்து பொண்டாட்டி ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம் அப்படி போகும்போது பெண்கள் வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அதனால் நாங்கள் வந்து மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அது சாத்தியமாகுமா எப்படி? அது ஆகாதது ஒன்றும் இல்லை. சரி, உலகத்தில் சாத்தியம் ஆகாதது ஒன்றும் இல்லை, எல்லாமே சாத்தியமாகும். நீங்கள் யார் வந்து இங்கே வேண்டுதல் வச்சாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சாலும், நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சாலும், இங்கே வந்து அகத்தியர் வந்து எல்லாத்தையும் இங்கே வந்து 2 பேருமே இங்கே தங்கியிருக்காங்க. அதை நீங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போனீங்கன்னா அதை மாற்றி வைப்பாங்க, பார்த்துக்கலாம். அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நல்லது நடக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு உள்ளார வந்தால் அது நினச்சது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நாம் வந்து ஒரு அரசியலுக்கு சொல்ல கிடையாது. சரிங்க, எல்லா அரசியலுக்கும் சொல்லியிருக்கிறோம். அதனால் நமக்கு திமுக தான் தோக்குது, ஏடிஎம்கே ஜெயிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. எப்போயுமே வாக்கு சொல்கிறதில்ல, இது வரைக்கும் சொன்னதில்லை. சரிங்க, இது வரைக்கும் எல்லா கட்சிக்கும் நான் ஜெயிக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாமே வந்து நடந்திருக்கு. சரி, அதை பற்றி உங்களுக்கு வந்து விஜய் கட்சி ஜெயிச்சா நல்லா இருக்குமா, விஜய் கட்சி வருமா அப்படின்னு தான் நாங்கள் கேட்க வந்திருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்க. சரி, கட்சி கொடி கொண்டாந்துருந்தீங்கன்னா, அவருடைய ஃபோட்டோ கொண்டாந்துருந்தீங்கன்னா வைங்க. சரியா இருக்கு? சரி, கொண்டாந்து வைங்க. வச்சு ஒரு பூஜை பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. சரி, எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயமாக சரி கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நாம் முதல்ல வந்து ஆர்வம் சொல்ல ஆரம்பித்தது முதல்ல ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் சொன்னது. அவங்க ஆட்சி அமைப்பாங்க, அமைச்சாலுமே வந்து அதில் ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கால சர்ப்ப தோஷம் இருந்தது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நின்று போட்டியிடும் போது காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு நடத்தினாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் டைம் அது வந்து அவரோட நாம் சொன்னது. அப்போ வந்து வெட்டுக்காட்டு வலசில் நம்மளது சித்தர் பீடம் இருந்தது. வெட்டுக்காட்டு வலசு வாஞ்சிநாதன் நகரில் இருந்தது. அங்கே போர்டு வச்சுருப்போம். வெளியில் போர்டில் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு எழுதி போடுவோம், இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும்னு பப்ளிக்காகவே எழுதி போடுவோம். அதில் ஏடிஎம்கே ஆட்சி அமையன்னு வந்ததுன்னா திமுககாரங்க அழிச்சிருவாங்க, வந்து நைட் அழிச்சுட்டு போயிடுவாங்க. எழுதி வச்சிருவோம் சாக் பீஸில், இது இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும்ன்ட்டு. அப்புறம் டிஎம்கே ஜெயிக்கும்னு எழுதி வச்சோன்னா ஏடிஎம்கேக்காரங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க நைட்டு. எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க தான், ஃப்ரெண்டுங்க தான். வெட்டுக்காட்டு வலசு, நாராயண வலசு ஃபுல்லாக நாம் எல்லாம் பிறந்து வளர்ந்தது எல்லாம் அங்கே தான். இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டியதை நாட்டு மக்களுக்கு சொல்லிடுறோம். அப்படின்னா அம்மையாருக்கு தான் முதல்ல வந்து நம்ம அருள் வாக்கு சொல்ல ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு. அதுதான் சொல்லி என்ன பண்ணோம்னா பேக்ஸ் அனுப்பிச்சி விட்டோம். நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு முன்னால் ப்ரொபோஷனல் கொரியர் இருக்குது. அந்த ப்ரொபோஷனல் கொரியரில் இருந்து பேக்ஸ் வந்து வேதா நிலையத்துக்கு, அந்த அம்மாவுடைய இல்லத்துக்கு பேக்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் இந்த முறை ஆட்சியில் ஜெயிக்கலாம், ஜெயித்தாலும் மறுபடியும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் எழுதியிருக்கேன், கால சர்ப்ப தோஷம் வந்து உங்களை சுற்றி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஆட்சியை விட்டு மறுபடியும் டிஸ்மிஸ் ஆக வேண்டிய நிலைமை வரும். அதை வந்து உடனடியாக நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து ஆட்சியில் வந்து எந்த ஒரு சிக்கலும் இருக்காது, நல்லபடியாக ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மையாருக்கு நான் வந்து பேக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். அது ப்ரொஃபஷனல் கொரியர்லேருந்து அனுப்பிச்சது. அது ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி வந்து அது நடந்தது. ஆனால் அவங்க எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. நாம் வந்து ஒரு 10க்கு 10 சைஸில் ஒரு குடிசை அங்கே போட்டு வச்சுருந்தோம். அதனால் நாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா, அதனால் நம்மளை பார்க்கல, தொலைவில் இருந்தாலும் கிடச்சிருக்க மாட்டோம், வேலைக்கு போயிருப்போம். அதனால் அவங்க ஆனால் செஞ்சாங்க. ஆட்சி அமைச்சோன்னு அதே மாதிரி நடந்தது. அவங்களுக்கு கேஸ் பிரச்சனை நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் அந்த கேஸ் பிரச்சனையை முடிச்சுட்டு வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைமு யானைகள்லாம் இருக்குது பாருங்க, யானைகளெல்லாம் கொண்டு வந்து அதுக்கு சரணாலயம் அமைச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் தெரியாது. அதுக்கொசரமே வந்து யானைகளுக்கு வந்து முகாம் அமைச்சாங்க. பூஜை பண்ணுறக்கொசரமே அதுக்கு முகாம் அமைச்சு பூஜை பண்ணி அந்த யாகத்தை எல்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு எல்லாம் சிறப்பாக பண்ணாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு டைம் அதிமுகவுக்கு சொன்னது. இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேலு
திமுகவில் வந்து நமக்கு வளைக்கரை வீதியில் ஃபுல்லாக வேலை. அந்த இடத்துல என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க அப்புறமேலு டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணணும். அந்த பில்டிங் பூரா நாம் தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். 40-50 வருஷமாக பில்டிங் ஒர்க் பூரா நம்ம அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால எல்லாமே அறிமுகம்னு வச்சுக்கிங்களேன். அப்போ நாம் வாக்கு சொல்கிறது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. தெரிஞ்சதுக்கப்புறமேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரச்சாரத்துக்கு வரணும், கொஞ்சம் கூட இருக்கணும் வேட்பாளர் கூட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பீரியடு பார்த்தீங்கன்னா என்கேகே பெரியசாமின்ட்டு கவுந்தப்பாடிக்காரர், அவரு திமுக. சரிங்க வரேன், ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வரும், நாம் வந்து கட்சியில் இணைஞ்சு வேலை செய்ய முடியாது, நம்ம வரோம் ஆசீர்வாதத்துக்கோசரம் வரோம், அவ்வளோதான் தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு நாள் அந்த அந்த காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிஎன்எம் நடேசன் இருக்கார். வளைக்கரைவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனகா நடேசன் தான் திமுக. அவர் தான் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உள்ள மனிதர். அவரும் நமக்கு நண்பர் தான். அவர் வந்து நான், என்கேகே பெரியசாமி, அப்புறமேலு வேங்கை ராஜேந்திரன், அவர் எல்லாருமே சேர்ந்து அவர் கூட ஜீப்பில் பிரச்சாரத்துக்கு போயிருக்கோம். ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு நான் இறங்கி வந்துட்டேன். ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்தாச்சு. அதுக்கப்புறமேலு அவருடைய கோட்டா முடிஞ்சு அதேமாரி அவர் ஜெயிச்சு வந்தார். அதுக்கு அடுத்தது 3வது முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் வந்து திமுகவுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா அதே தெருவில் இருக்கிறார் மார்க்கெட் ஜி பெரியசாமி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்துக்குமே தெரியும். தக்காளி பெரியசாமின்னு மார்க்கெட்டில் வச்சுருக்கார், ஹோல்சேல் வியாபாரி. அவர் வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமேல அவர் வந்து கூப்பிட்டார் மறுபடியும். எலெக்ஷனில் நம்ம கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணணும் கூட இருந்து அப்படின்னாரு. நான் பில்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ அங்கே ஒரு பில்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பில்டிங்கில் வந்து கூப்பிட்டார். கூப்பிட்டோன்னா நான் வர முடியாதுங்க, ஏன்னா இப்போ அதே ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூல் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வந்து காங்கிரஸ். ஆமாம், அவர் தான் வந்து தொடர்ந்து அங்கே வெற்றி வேட்பாளராக இருக்கிறவர், அந்த வார்டில் கவுன்சிலராக இருக்கிறவர் கூல் சுப்பிரமணி. இவங்க வந்து திமுககாரங்க இவர் பெரியசாமி வந்து கூப்பிட்றதுக்கு முதல்லையே கூல் சுப்பிரமணியம் என்ன பண்ணிட்டாருன்னா நம்மளை கூட்டிகிட்டு போய் ஈரோடு நகராட்சியில் உள்ளார வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார். எங்கேயும் போகக்கூடாதுங்க, எங்கூட தான் இருக்கணும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அப்படின்னு கூல் சுப்பிரமணி சொல்லிட்டு வந்துட்டேன் முன்னாடியே. இதெல்லாம் கேள்விப்பட்டு மறுபடியும் திமுகவில் இருந்து மறுபடியும் வந்து அவங்க வந்து என்கேகே பெரியசாமி வந்து அப்புறம் அவங்க பிரச்சனை பண்ணி நமக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியே ஆகணும், அவர் எதாவது காங்கிரஸ் எதாவது ஜெயிச்சிட்ருக்கு, நாமளும் ஒரு வருஷம் வரோம், நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் யாரிடம் பார்த்து சொல்லணும், சொல்லிவிட்டு எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னாரு கொஞ்ச நாளைக்கு. சரி ரைட்டுன்னு அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் நாம் வெற்றி அடைகிறவங்க பக்கம் எப்பயுமே வாக்கு சொல்லி பழக்கம். அப்புறம் யார் வெற்றி அடைவாங்கங்கிறது நமக்கு தெரியும். சரின்னு அப்புறம் என்ன பண்ணோம்னா அவர் கூட நின்று தேர்தல் காரியாலயத்தை நம்மளை நம்பி தான் ஒப்படைச்சார். யார்? மார்க்கெட் ஜி தக்காளி பெரியசாமிங்கிறவர் காரியாலயத்தை நம்மளை நம்பி தான் ஒப்படைச்சார். காரியாலயத்தை காரியாலயத்தில் இருந்து எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறமேல வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் தான் வெளியில் ரொம்ப நன்றிங்க சாமி அப்படின்ட்டு போனாங்க. சிறப்பாக கோயிலுக்கு மரியாதையெல்லாம் வந்து பண்ணிட்டு வாழ்த்திட்டு போனாங்க. அவர் வந்து 3வது முறை திமுக, மறுபடியும் 4வது முறை மறுபடியும் ஏடிஎம்கே. அம்மாவுக்கு வந்து மறுபடியும் ஆர்வம் சொன்னோம். அது வந்து எழுதி போட்டோம். அதுக்கு ப்ரூஃப் இல்லை, இதெல்லாம் ப்ரூஃப் வரும்னு வச்சுங்களேன். அதுக்கு வந்து எழுதி போட்டோம், அதுக்கு ப்ரூஃப் கிடைக்காது. மறுபடியும் வந்து 5வது முறை நம்ம ஆரோடும் சொன்னது சித்தர்பீடத்தில் 5வது முறை. 5வது முறையும் போது இந்த நம்ம ஆசிரமம் அங்கேருந்து மாறிடுச்சு. வெட்டுக்காட்டு வலசில் இருந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு எங்கே கோரக்காட்டு வலசுக்கு. இப்போ வடமுகம் வெள்ளோடு கோரக்காட்டு வலசு இப்போ பேசிகிட்டு இருக்க முடியல இந்த ஆசிரமத்தை. அப்போ 2009 இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 2010 முடிச்சுட்டு இப்போ இங்கே ஆசிரமத்தை அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடங்கிற பேரில் இங்கே வந்து அதுக்கப்புறம் எங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேலு தான் இந்த உலக கோப்பை ஒன்று நடந்தது, கிரிக்கெட் போட்டி, உலக கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி நடந்தது. அது வந்து அப்புறம் ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கேட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி
உலகக்கோப்பை கிரிக்கெட் வந்து இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்குது. இதில் நாம் ஜெயிப்போமா இல்லையாங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டங்காட்டி அதுக்கப்புறமேலு அதை பார்த்து சொன்னோம். அப்புறம் ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நம்ம பண்ணினதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரூஃப் இல்லை, ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? அதுக்கப்புறமேல என்ன பண்ணோம்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு கேமரா கொண்டாப்பா ஃபஸ்ட்டு டைம் வந்து பேப்பருக்கு நியூஸ் கொடுத்தோம். சரிங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? கேட்பாங்க மக்கள் வந்து நம்ம வாயிலே சொல்லிகிட்டு இருந்தோம்னா இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க இல்லையா? அதனால் இப்போ ஆதாரத்தோடு நம்ம சிலதையும் காமிச்சாகணும் இல்லையா? அப்போ தான் மக்கள் நம்புவாங்க. தம்பி இந்த டேட் எடுத்துக்கோ, மாலை மலர் ஈரோடு 2/4/2011. ஓகேயா? இதை அப்படியே ஷூட் பண்ணிக்க இந்த ஏரியாவை பண்ணிட்டியா? ஓகேயா? இப்படியே வா, பார்த்தியா? இங்கே கொண்டு வா கேமராவை. கிரிக்கெட் ரிசல்ட் ஆருடம். உலக கோப்பையை இந்தியா வெல்லும். அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடம் வெள்ளோடு. பிரம்மரிஷி மூசா அன்பழகர். அப்போதைக்கு இருந்து செல் நம்பர் என்ன போட்டிருக்கோம்? உலக கோப்பையை இந்தியா வெல்லும் அப்படின்னு. இந்த பேப்பர் கொடுத்த தேதி பார்த்தீங்கன்னா 2/4/2011. சரிங்க. பார்த்தீங்களா? ஆமாம். இந்த பேப்பரில் நான் நியூஸ் கொடுத்து ஆடு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் உலகக்கோப்பை போட்டியே நடந்தது. சரிங்க. நடந்து அதேமாரி போட்டியில் உலகக்கோப்பை இந்தியா ஜெயிச்சுது. இது வரலாறு. குறைந்தபட்சம் ஒரு 75,000 பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. சரிங்க, பரவாயில்ல. இது ஜெயிச்சதை பற்றி ஃபஸ்ட்டு டைம் நான் அருள்வாக்கு சொன்னதில் எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க, சித்தர் பீடத்துக்கு என்கரேஜ் பண்ணாங்க. அதிகமானது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரிக்கெட் போட்டி ஜெயிச்சதில் தான். இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ இருக்கிறதுல ஒரு ஏதோ ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? இதுக்கு 500 ரூபா கொடுத்துருக்கேன் நான், கை காசு தான் இதுக்கு 500 ரூபா கொடுத்துருக்கேன். யாருக்கிட்டையும் ஒரு பைசா வாங்கினது கிடையாது இது வரைக்கும். இதுக்கும் நான் 500 ரூபா கை காசு கொடுத்து தான் இந்த நியூஸையும் போட சொன்னேன். இது நடந்தது 5வது முறை, சித்தர் பீடத்தினுடைய 5வது முறை. 5வது முறை இது. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 6வது முறை. 6வது முறைங்கிறது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு பிரச்சனை. மோடி ஒரு வேலை செஞ்சுருப்பார், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. செந்தூர் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் நடத்தினார், தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? பெண்களெல்லாம் நீங்கள் யார் தமிழான்னு கேட்டு சுட்டாங்க தீவிரவாதிகள் வந்து இந்த காஷ்மீரில் வச்சு எல்லாம் சுட்டாங்க. அதே தான் சுற்றுலா போனவங்க நான் நினைக்கிறேன். அதில் வந்து அவர் வந்து நம்ம மோடி தான் வந்து அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு முடிவு கொண்டு வந்தார். என்ன முடிவுனா அது ஒரு போர். ஆமாம், அது வந்து ஒரு அவர் மோடி எடுத்த ஒரு இதனால தான் பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் அடங்கினாங்க. எல்லாம் இப்போ மக்களை வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிற அது தமிழான்னு கேட்டு வந்து ரொம்ப இது பண்ணதில் வந்து மோடி ஒரு ஸ்டெப் எடுத்து அதை வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்ததால கட்டுப்படுத்தி அதில் தான் கொஞ்சம் அவங்க வந்து அடங்கினாங்க. இப்போ இது மக்கள் நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செந்தூர் ஆப்ரேஷன் பண்ணினதனுடைய விளைவு இதாவது இப்போ அங்கே நடந்துக்கிட்டு நடந்த அடுத்த நாள் தான் வந்து நம்மகிட்ட கேட்டாங்க. அவரோட கேட்டாங்க, இது போரா மாறுமா, திருப்பி அடிப்பாங்களா, இந்தியா மேலே திருப்பி தாக்குதல் நடத்துவாங்களா, இது போரா மாறுமா, எங்களுக்கு பயமாக இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டாங்க. இது 6வது முறை இந்த பாகிஸ்தான். இது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து கேட்டாங்க. நான் ரிசல்ட்டு சொன்னேன். ரிசல்ட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து போடலை, மீடியாவில் போடலை. என்ன காரணம்னு எனக்கு தெரியல, நான் கேட்கல. ஆனால் என்னுடைய யூடியூப் சேனலில் அதை நான் போட்டேன். என்னுடைய யூடியூப் சேனல் பஞ்சபூதங்களின் அமர்க்களம். என்னோடய யூடியூப் சேனல் பேர் பஞ்சபூதங்களின் அமர்க்களம். அந்த பஞ்சபூதங்களின் அமர்க்களம்ங்கிற சேனலில் நான் இன்றைக்கி நிகழ்த்தின மாதிரி அன்னைக்கும் சாமிகிட்ட அருள்வாக்கு கேட்டு போர் நடக்குமா இல்லை இது அமைதியாக முடிஞ்சிருமா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆரோடம் கேட்டு அதில் பதில் சொல்லியிருக்கிறேன். போர் நடக்காது, சந்தோஷமாக தைரியமாக இருங்கள்னு எனக்கு ஆரோடம் வந்தது. அது 6வது முறை சொன்னது. அது ரிசல்ட்டு. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது 7வது முறை. நீங்கள் வந்து இருக்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி, தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா, ஜெயிச்சு நாட்டுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும், அது எங்களுக்கு ஒரு ஆசை.
அது நடக்குமா? உங்களுடைய கருத்து கணிப்பு எப்படி? நான் வந்து சொல்கிறது வந்து நாம் 2 பேரும் இப்போ வெளியில் பேசிகிட்டு இருக்கோம், சித்தரனுடைய ரூமுக்குள்ளார கிடையாது. அதனால் இப்போ நாம் வந்து கருத்துக்களை பரிமாறிக்கலாம். அதனால் உங்களுடைய கருத்து கணிப்பில் பார்க்குற பார்வையில் இது இந்த வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளும் இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இவங்க வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மீண்டும் மற்ற திராவிட கட்சிகளே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? எது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். எங்களுடைய கருத்து என்னென்னா, ரெண்டுமே இருக்கக்கூடாது, ரெண்டுமே வெளியில் போகணும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஊழல் கருத்துக்கள் ஊழலாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்தாலும் அவங்க வந்தால் இவங்களை குறை சொல்லிவிட்டு, இவங்க வந்தால் அவங்கள குறை சொல்லிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே திருட்டு வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க, மக்களை சுரண்ட தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போத்த இளைஞர்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேர் பார்வை வந்து இது ரெண்டும் மாறினா நல்லா இருக்குமா, ரெண்டும் மாறினா ரெண்டுமே வரக்கூடாது. விஜய் வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு இளைஞர்களும் எதிர்பார்க்குறாங்க. அது நாங்களும் வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். அது நான் நல்லபடியாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதாவது எனக்கு என்னென்னா, ஜெயிக்கலைங்கிறது வேற. ஒரு 10-15 சீட்டாவது வந்தால் அவங்களுக்கு ஆட்டங்கண்டுக்கு போயிடும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. மக்கள் வந்து நம்பிக்கையோட ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்குமே இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். ஒருவருக்கு இது பிடிக்கும், ஒருவருக்கு இது பிடிக்கும். ஆமாங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட கருத்துன்னு ஒன்று இருக்குது. எனக்கும் கூட ஒரு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. சரிங்க. அதையும் நான் வந்து யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். சரி. என்ன சொல்லியிருக்கேன்னா, மது பிரச்சனை தான் நான் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் நாட்டுக்குள்ளார மது பிரச்சனை தான். மற்றதெல்லாம் மக்கள் எப்படியோ பேஸ் பண்ணிக்கிட்டோம். அதான் ஏற்கனவே நான் கேட்டோம். மதுனால எல்லாரும், ஆனால் இவங்க ரெண்டு கட்சிக்காரங்களும் வந்து இது வரைக்கும் மதுவை பற்றி பேசவே இல்லை இன்னும். மதுவை ஒழிக்கிறோம், திமுக வரும்போது மதுவை ஒழிக்கிறேன், இதை ஒழிக்கிறேன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் மதுவை பற்றி அவங்க பேசவே இல்லை. அப்புறம் இந்த டாக்டருக்கு சொல்லுவாங்களே என்ன, நீட்டை பற்றி சொன்னாங்க. அதையும் இது வரைக்கும் என்னன்னு அதை பற்றி ஒரு இதுவுமே வெளியில் வரல, ரத்து பண்ணல, எதுவுமே செய்யலை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அதை பண்ணோம், இதை பண்ணோன்னு சொல்கிறாங்க. ஆனால் போகிற இடத்துலலாம் வந்து அமைச்சர்கள்லாம் வந்து ஒரு இதை வாங்கிட்டு வெளியில் தான் ஓடிடுறாங்க. யாருமே வந்து முழுசாக போய் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ண முடியல. இப்போ இருக்கிற அமைச்சர்கள், நான் அது சொல்ல விரும்பல, இப்போ இருக்கிற அமைச்சர்கள் வந்து வெளியில் போனாங்கன்னா, ஒரு கட்சி மீட்டிங்க்கோ ஒரு ரோடு ஷோ மீட்டிங்க்கோ போனாங்கன்னா மக்களாக பார்த்து அவங்கள துரத்தி தான் விடுறாங்க. அது வந்து மக்கள் தெரிஞ்சிருக்காங்க இது வரைக்கும். ஆனால் இப்போ சூழ்நிலைக்கு ஒரு கட்சி வரணும், ஆனால் வேறு கட்சி வரணும். அது எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல, ஆனால் இது ரெண்டும் இருக்கக்கூடாது. அப்படி வேறு கட்சி வந்தாலும் மதுவை ஒழிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். எங்களுக்கு அது ஒரு இது நினைக்கிறோம். ஓகே. சித்தர் பீடம் நினைக்கிறதும் அது ஒன்று தான். மக்கள் நல்லா இருக்கணும். மக்களுக்கு வந்து அவங்க கேட்குற சலுகைகளை வீடு தேடி வந்து கொடுக்குற மாதிரி நியாயமான ஒரு நல்ல ஆட்சி வேணும் அப்படிங்கிறது தான் சித்தர் பீடத்தினுடைய விருப்பமும். சித்தர் பீடத்திலிருந்து இப்போ போன வாரம் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். நானும் அண்ணன் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவரும் நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோவை வச்சு இந்த மாசுபடுது இல்லையா, நதி நீர்கள் மாசுபடுது இல்லையா, அதுக்குனுடைய காரணம் என்ன, முக்கியமான காரணம் என்னங்கிறத நான் அதில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஆர்வம் எல்லாம் அது ஒன்று தான். நம்ம தண்ணி பூரா நல்லா இருக்கணும். எப்படி நம்ம வாய்க்கால் தண்ணி, நம்ம குளத்து நீர், நம்ம ஆற்று நீர், இதெல்லாம் சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருக்கணும். என்னுடைய விருப்பம் அது ஒன்று தான், மெயின் விருப்பம். முதல்ல நீர் ஆதாரம் தான் முதல்ல ஒரு நாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் நோய் நொடி இல்லாமல் மனுஷன் இருக்க முடியும். என்னுடைய விருப்பம் அது ஒன்று தான், மெயின் நம்பர் 1. அதை மட்டும் நான் சொல்லிட்டேன். நான் போன்றப்ப வீடியோவில் போட்டு சொல்லிட்டேன். நான் அது என்ன சொல்லியிருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் கைக்கு மது குப்பி கிடைக்கக்கூடாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இளைஞர் கைக்கு யார் வந்தாலும் சரி அந்த சட்டத்தை போடணும். இளைஞர் கைக்கு மதுபானம் கிடைக்கக்கூடாது. அது எல்லாம் என்ன பண்ணணும், அதை குடிக்கிறவங்களுக்கு சட்டத்தை வரைமுறைப்படுத்தணும். என்ன சொல்லியிருக்கேன்னா, அதில் கேட்டிங்கன்னா, ஆளுக்கு ஒரு கார்டு கொடுத்துருங்க, ரேஷன் கார்டு கொடுத்துருங்க. எல்லா கார்டும் கொடுத்த மாதிரி ஒரு ரேஷன் கார்டை மது பிரியர்களுக்கு கொடுத்துருங்க.
பாவம் எல்லாம் டெய்லி குளிக்கிறவங்கெல்லாம் எல்லாம் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நாட்டில். அவங்க ரொம்ப காலமாக குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கார்டை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கார்டு கிடைக்கும். சரிங்க. அந்த மாதிரி ஒரு கார்டை கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு ரேஷன் கடையோ ஏதோ ஒரு கடையோ தனியாக நியமிச்சு அவங்களுக்கு மட்டும் மாதத்துக்கு இவ்வளவு இல்லை வாரத்துக்கு இவ்வளோங்கிற ஒரு கோட்டா நிர்ணயம் பண்ணணும். கோட்டாவை நிர்ணயம் பண்ணி அவங்க மட்டும் போய் வாங்கிக்கிட்டாங்கன்னா இப்போ இந்த இளைஞர்கள் கைக்கு இந்த பாட்டில் போய் சேரவே சேராது. அப்போ வாங்கி பையனை கொடுக்க போகிறானா? அப்போ வயசில் இருக்கிறான் வாங்கி பையனை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இவனே டைரெக்டாக போய் கடையில் வாங்கிக்கிறான். வாங்கி கொண்டே குடிச்சு போட்டு என்ன பண்ணுறான்னா வாய்க்கால் வரப்பு குளம் குட்டை எல்லாத்துலேயும் தூக்கி எறிஞ்சிடுறாங்க. தூக்கி எறியறதில்ல, உடைச்சு. அதுதான் பிரச்சனை. நான் சொன்ன பிரச்சனை நதிநீர் கெடுதுங்கிற காரணம் அதுதான். வாய்க்காலில் கால் வைக்க முடியறதில்ல, தண்ணி ஊற்ற முடியறதில்ல, கால் ஊரம் கிழிக்குது. அப்புறம் அந்த மது இருக்குது இல்லைங்களா, மிச்சம் மீதி மது, அதெல்லாம் வாய்க்கால் தண்ணியில் தான் கலக்குது. கலந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பயிர் பூராத்துக்கும் அதில் தான் விளையுது. இப்போ மது குழந்த நீரில் தான் எல்லா விவசாயமும் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஈரோட்டில் நம்ம பாதுகாக்க வேண்டிய விஷயத்த நம்ம பார்ப்போம். மற்ற கிராமத்தில், மற்ற ஊரில், மற்ற மாநிலத்தில் எல்லாம் இருக்க வேண்டிய பிரச்சனையை அவங்க பேசிக்கிட்டோம். அவங்க ஊரில் எப்படி சுத்தமாக வைக்கணுங்கிறத அவங்க பேசிக்கிட்டோம். இந்த சட்டத்தை ஒன்றும் அமல்படுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இளைஞர்கள் கை கூட மது, போதைப் பொருட்கள், கஞ்சா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கிடைக்காது யாருக்கும். அப்படி கிடைக்காத போது அவங்க பாட்டில் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே சுத்தமாக இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா? இது நல்ல விஷயம் தானே இது. அதான் நான் வந்து தண்ணிச்சே ஒரு வீடியோ போட்டு வெளியிட்ருக்கிறேன் நான். சரிங்க, நாங்களும் அதுதான் எதிர்பார்க்குறேங்க. வந்தவொடனே ஃபஸ்ட்டு அதான் சொல்லிட்டேன், மது ஆமாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒழிக்கணும். ஒரு கார்டை கொடுத்துருக்கேன். இந்த வன்கொடுமைகள் நடக்காமல் இருக்கணும். இந்த மதுனால தான் வன்கொடுமைகளும் நடக்கல. லாட்ரி டிக்கெட் என்ன பாவம் பண்ணுச்சு? லாட்ரி டிக்கெட் ஒரு பாவம் பண்ணல. அது வந்து அதுக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க, இதுக்கு ஏன் கொண்டு வரல? இல்லை, அது யாருக்கு எடுத்தது? லாட்ரி டிக்கெட்டு காசு இருக்கிறவன் ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து வாங்குறான். அதனால் அவன் உடம்புக்கெல்லாம் எந்த கெடுதலும் கிடையாது. ஒரு மாநிலத்தில் இருந்து லாட்ரி டிக்கெட்டு, இப்போ தமிழ் மாநிலத்தில் இருந்து மட்டும் லாட்ரி டிக்கெட் தயாரிக்கிறது கிடையாது. அஸ்ஸாம், ஒடிஷா, மணிப்பூர், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், கேரளா, இப்படி எல்லா மாநிலத்தில் இருந்து தயார் பண்ணுற லாட்ரி டிக்கெட் இங்கே வருது. இப்போ இங்கே அவன் விற்கிறதுனால அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா அவனுக்கு ஒரு வரி கிடைக்கிது, அவனுக்கு ஒரு லாபம் கிடைக்கிது. அவன் நாட்டு மக்களுக்கு அதை வந்து அவன் அந்த வரி பணத்தை செலவு பண்ணுறான். இப்போ நாம் விற்கிற டிக்கெட்டு அதே மாதிரி அங்கே விற்கிது. இப்போ அது மூலிமா நமக்கு வரி வருது. இப்போ அது வந்து ஒரு நாட்டுக்கும் ஒரு நல்ல விஷயமா இதாக இருக்குது. கிடைச்சவனுக்கு அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தானே வண்டி சக்கரமே ஓடிட்டு இருக்கு. ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம். எல்லாமே இல்லாமல் தான் இருக்குது, எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா அவன் ஜெயிக்கவும் முடியாது, வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவும் முடியாது. அதை நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயம், ஊக்க சக்தியாக தான் அந்த லாட்ரி டிக்கெட் இருந்தது. அது வந்து ஒரு பெரிய ஒரு கலாச்சார சீரழிவை வந்து பண்ணவே கிடையாது. ஆனால் இது வந்து மது வந்து மிகப்பெரிய கலாச்சார சீரழிவை பண்ணிக்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் இன்றைக்கி எப்படி அடிக்கிறான்? அம்மாவை அடிக்கிறான், அப்பனை அடிக்கிறான், நண்பர்களை அடிக்கிறான், பொம்பளைங்களை பூரா பிடிச்சி கெடுத்து அறுத்து துண்டு துண்டாக போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கிறான். எப்படி நடக்கிறான்? சுயநலத்தோட ஒருத்தர் இருந்து செஞ்சிட்ருக்கிறாங்கிறீங்க. அத்தனையும் போதை தான். அதனால தான் நாங்களும் அதை கஞ்சா போட்டானா அவனை மதுவோட மிகப்பெரிய கொடிய விஷயம் வந்து கஞ்சா. அதை போட்டான்னு வச்சுங்க, அடிச்சிட்டானா அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. இவன் போதை தெளிஞ்சோன்னு அடுத்த நாள் வீடு போய் சேர்ந்துருவான். அது வரைக்கும் சட்டியோட தெருவில் கிடப்பேன். அடுத்த நாள் வீடு போய் சேர்ந்துருவான். எத்தனை நாளைக்கு வாழ்கிறாங்கிறீங்க? தண்ணி போடுறவன் பூரா குடல் வெந்து, குண்டாணி வெந்து, லிவர் போய், கிட்னி போய், பாதியிலே குடும்பத்தை விட்டு அனாதையாக போயிடுறான். இந்த பொம்பளைங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு பட்டு 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 இவ்வளவும் கஷ்டப்பட்டு அடி வாங்கி நொந்து நூடு ஆகி அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்குள்ளார அந்த தாய்க்குளம் படுற பாடு இருக்குது பாருங்க. ஐயோ சாமி, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்க அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் எத்தனை பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அனுபவிக்கிறாங்க. யார்கிட்டயாவது போய் ஒரு 100 ரூபா கடன் கேட்ட முடியுமா? கேட்ட முடியாது. ஒரு தனியாக ஒரு பொம்பளை போய் அது கேட்டாக்கா அதுக்கு தகுந்த இது அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்படி அப்படி அந்த பொம்பளை எப்படி அந்த குழந்தைங்களை காப்பாற்றுவா புருஷன் இல்லாமல்? பிரச்சனைகள் நடக்கிறதுனால தான் நாங்கள் வந்து மதுவை வந்து ஒழிக்கணுங்கிறது தான் எங்களுடைய இதாக. ஓகே, உங்களுடைய நியாயமான கோரிக்கையும் சித்தர் பீடத்தினுடைய நியாயமான அந்த ஒரே கோரிக்கையும் நிறைவேறட்டும். நீங்கள் இப்போ பூஜை பண்ணுறதுனா நீங்கள் கொண்டாந்தீங்க முருகனுடைய காலடியில் வச்சு உங்கள் கட்சியினுடைய துண்டையும் இதையும் வச்சு நீங்கள் கும்பிட்டு எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். ஜெயம் உண்டானதுக்கு அப்புறமேலு உங்கள் தலைவரை கூட்டிகிட்டு வாங்க, கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு போங்க, போய் எடுத்துக்கிட்டு வாங்க. கேட்டது கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் வந்து
தமிழக வெற்றிக்கழகம் ஜெயிக்குமான்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கு பதில் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் இன்னொன்று சேர்த்து கேட்டிருக்கீங்க. உதட்டளவில் ஒன்று கேட்டிருக்கிறீங்க, மனசில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ரெண்டுக்கும் பதில் வந்திருக்கு. ஆனால் வந்து நான் ஒன்றுக்கு தான் பதில் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல முடியும். நீங்கள் கேட்ட வாய் திறந்து நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியும். உங்கள் கோரிக்கை 100% நிறைவேறும். தமிழக வெற்றிக் கழகம் வந்து மற்ற பிற கட்சிகளை விட வந்து அதிக பெரும்பான்மையான அதில் ஜெயிச்சு வரும். ஒன்று எதிர்கட்சிக்காகவோ இல்லை ஆளுங்கட்சியாக வர்றதுக்கோ நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி வந்து சொல்ல முடியாத ஒரு செய்தி. அது வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியும், இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அது வந்து மோசமான ஒரு பதில் தான் அது. அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. நான் அதை கேட்டாங்கன்னா, தனியாக கேட்டாங்கன்னா அதை நாம் சொல்லலாம். 3 பெருங்கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டால் அதை டைரெக்டாக சொல்லலாம். உங்களுக்கு இனிப்பான செய்தி தான். தாராளமாக நீங்கள் சந்தோஷமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகவான்கிட்ட வேண்டிக்கிங்க, உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். நன்றி, வணக்கம்.